हाई फ्रेंड्स चना मसाला செய்யிறதுக்கு சன்னாவை ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு குக்கர்ல ஆட் பண்ணி கொஞ்சமா சால்ட் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா செய்யிறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனோடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தொக்கு பதம் வந்தோடனே வேக வச்ச சன்னாவை தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. அதில் 1/4 மூடி அளவு தேங்காய் 7-8 முந்திரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. கடைசியாக கஸ்தூரி மேத்தி இலை இல்லைன்னா கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க. சன்னா மசாலா ரெடி.